ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்ச் பில்டர்ஸ். நம்ம பண்ணிக்கிற சைட்ல வந்து உப்பு தன்மை அதிகமா இருந்துச்சு தண்ணியில. ஸோ அந்த உப்பு அதிகமா இருக்கனால வந்து டைல்ஸ்ல வெள்ளைய உப்பு படிகிறது, ஃபிட்டிங்ஸ்ல எல்லாம் உப்பு படிகிறது, ஷவர்ல உப்பு அடைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு. இது சொல்யூஷன் வந்து நம்ம வாட்டர் கண்டிஷனர் இந்த சைட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் கண்டிஷனர் என்ன, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், அது நமக்கு எப்படி யூஸ் ஆகுது வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சைட்ல இன்ஸ்டால் பண்ணிக்க கண்டிஷனர். நம்மளுடைய ப்ராசஸிங்க்கு ஹெல்ப் பண்ண போற கண்டிஷனர் இதுதான். ஸோ அல்காரா வாட்டர் கண்டிஷனர் பிராண்ட்ல இருந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க. என்ன மாதிரி ப்ராசஸ் அப்படின்னா, நமக்கு டைரக்டா பம்ப்ல இருந்து வர்ற வாட்டர்ல இன்லெட் லைன். ஸோ இதுதான் பம்ப்ல இருந்து டேங்குக்கு போற லைனு. அதை கட் பண்ணி அவங்க பைபாஸ் பண்ணி 2 ஃபில்டர் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் இங்கேருந்து வர்றது இந்த ஃபில்டர் வழியா உள்ள போகுது. உள்ள போய் இந்த ஃபில்டர்ல வந்து நம்ம வர டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே வந்து இதுல கிளீன் ஆயிடுது. அந்த டேங்க்ல நமக்கு டஸ்ட் கலெக்ட் ஆகி இருக்குமே, அந்த டஸ்ட் வந்து இதுலயே வந்துடும். ஸோ டேங்க் கிளீன் பண்ற வேலையே இருக்காது. இங்க இருந்து வாட்டர் டஸ்ட் எல்லாம் கிளீன் ஆகி இந்த கண்டிஷனருக்கு உள்ள போகுது. இந்த கண்டிஷனர்ல வந்து ஜெர்மன் டெக்னாலஜி ப்ராசஸிங் சொல்றாங்க. அதாவது தண்ணியில போறப்ப ஃபோர்ஸா உள்ள போறப்ப இதுக்கு உள்ள இருந்து வெளியில வர்றப்ப இதுக்குள்ள இருக்க அந்த ப்ராசஸிங் என்ன அப்படின்னா, தண்ணியில உப்பு படிகிற அந்த மாலிகூல்ஸை பிரேக் பண்ணி விட்டுருது. பிரேக் ஆன வாட்டர் தான் வந்து நம்ம டைரக்டா இங்க பைபாஸ் பண்ணி திரும்ப நம்ம டேங்க் உள்ள போகுது. டேங்க் உள்ள போறப்ப தண்ணியில உப்பு அப்படியே தான் இருக்கும். ஆனா உப்புனால படிகிற அந்த ஸ்கேலிங், அந்த ப்ராசஸ் மட்டும் இல்லாம உள்ள போய் நமக்கு வீட்டுல வந்து டைரக்டா உள்ள வந்து எல்லா சப்ளைக்கும் இன்லெட் கிடைக்குது. ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். நம்ம மெயின்டெனன்ஸ் பார்த்தோம்னா இந்த ஃபில்டர் தான் நமக்கு வீட்டுக்கு உள்ள போற லைனை டேங்கை கிளீன் பண்றதுக்கு பதிலாக நமக்கு இதுலயே வந்து வேஸ்டேஜ் கலெக்ட் ஆயிரும். ஒரு 2 months ஆர் 1 month நம்மளுடைய தண்ணியோடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 1 or 2 monthsக்குள்ள இந்த காஜ் இருக்கு. இந்த காஜ்ல வந்து நம்ம உப்பு ரொம்ப அடைச்சுன்னா அதோட ப்ரெஷர் கூடிரும். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணி மானிட்டர் பண்ணி பார்த்துட்டோம்னா இதோடைய ஃபில்டர் மட்டும் உள்ள ஃபில்டர் ப்ராசஸிங் இருக்கு. அதை மட்டும் நம்ம கிளீன் பண்ணாலே போதுமானது இதோடைய மெயின்டெனன்ஸ். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா கண்டிஷனர் சாஃப்ட்னர் வந்து வேற ஒரு 80 to 1 lakh கிட்ட வரும். அது வந்து ரெசின் ப்ராசஸ், அதோட ப்ராசஸ் வேற. இது கண்டிஷனர், இதோட காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 உள்ள வருது. மெயின்டெனன்ஸ் வைஸ் இது எதுவுமே இல்லை. ரெசின் ப்ராசஸ் பண்ற அந்த சாஃப்ட்வேர்ல வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இருக்கு, உப்பு போடுறது அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு. வேற மற்ற மோர் டீடைல்ஸ்க்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க, எங்களை ரீச் பண்ணுங்க. தேங்க்யூ.